Greetings to you all. Welcome to Class 7, Term 2nd, Unit 1, Prose. Adventures of Don Quixote. Dear children, today we are going to deal this lesson in detail, Tamil and English explanation with a lot of images. So you can listen carefully and understand well, okay? In the previous episode, we saw that Don Quixote and his horse, they went and dashed or சண்டை போடுற மாதிரி மோதி எங்கே போய் மோதுறாங்க? They are dashing onto the windmill and they got hurt, isn't it? You saw, isn't it? போய் ரெண்டு பேர் மோதி horse and Don Quixote, both of them fell down. இப்போ என்ன நடக்க போகுது பார்க்கலாமா? So what our Sancho Panza is going to tell, இது என்ன நடக்க போகுது, அவரோட இமேஜினேஷன் என்ன லெவலுக்கு போகுதுன்னு we will see in this episode. சேர்ந்து போய் வேகத்தில் மோதி அவங்களுக்கு காயம் வரும். யாருக்கு காயம் வரும்? இவங்க ரெண்டு பேர் தானே உயிர் உள்ளது. இட் மீன்ஸ் லிவிங் திங்ஸ். ஹார்ஸுக்கும் காயம் வந்துருச்சு, டான் கிஹோட்டிக்கும் காயம் வந்து. ஏன் வேகமாக போய் ஒரு விண்மில்ல மோதனை சும்மா விடுமா? ஆல் ரைட். அப்புறமா மாஸ்டர் ஐயோ ஆல் ரைட். இப்போ மோதி கீழே தப்பக்கடின்னு ரெண்டு பேரும் விழுந்து இருக்காங்க. கிட்ட வந்து நம்ம சான்சோ கிட்ட வந்து கேட்குறாங்க, மாஸ்டர் ஆர் யூ ஆல் ரைட்? சார் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சி ஐ டோல் யூ இட் வாஸ் ஜஸ்ட் அ விண்மில். Did I not give you a fair warning? சார் நான் சொன்னல அப்போவே, இது ஒன்றும் மான்ஸ்டரோ ஆகரோ ஒன்றுமே கிடையாது. இது ஜஸ்ட் அ சிம்பிள் விண்மில். பேசாமல் பார்த்துட்டு சைடு வழியாக போயிட்டு இருக்க வேண்டியதானே, ஏன் நீங்கள் போய் அதுக்கிட்ட போய் மோதுறீங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் லூஸா அப்படின்னு கூட கேட்க தோணுது. ஆனால் மாஸ்டராச்சே, தீவு வேறு தரணுன்னு சொல்லியிருக்காங்களே ஐலண்டுலாம், இதெல்லாம் சொல்ல. சார் நான் சொன்னல சார் அதுக்கிட்ட போய் மோதாதீங்கன்னு. இப்போ விழுந்து கிடக்கிறது யார்? ஹார்ஸும் விழுந்து கிடக்குது, நீங்கள் டான் கிஹோட்டோவும் வந்து கிடக்குறீங்க. ராசினட். ஓகே. லுக் சான்சோ, த ஆகர் இஸ் மோர் சீரியஸ்லி wounded than I am. See my dear, நான் wounded தான், எனக்கு காயம் வந்திருக்குது. பட் என்னையும் தாண்டி யாருக்கு காயம் வந்திருக்குது? விண்ட்மில். அதாவது இவன் சொல்கிறான், அந்த ஆகருக்கு தான் நிறைய சீரியஸாக காயம் வந்திருக்குது, புரியுதா? நான் நல்லா செம்மையாக அவங்கள போய் மோதிட்டேன், நல்லா போய் சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு he is thinking about himself. யூஆர் அப்சல்யூட்லி ரைட். அவனுக்கு புரிஞ்சிருச்சு, இனிமேல் தீவு வேணும், இட் மீன்ஸ் ஐலண்ட் வேணும், இப்போது ஆமாசாமி போடணும். இட் மீன்ஸ் சரி சார் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. சில மாஸ்டர்ஸ் கிட்டே போய் எஸ் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டான். ஆல் ரைட். எஸ் சார் யூஆர் அப்சல்யூட்லி ரைட், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான் சார். யூ ஆர் a great knight indeed and you have defeated the fearsome windmill beast. ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. ஏன்னா இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் கேட்கல இல்லையா, அதனால் சரி மாஸ்டருக்கு ஓகே போட்டுடலான்னு சொல்லி, ஆமாம் சார் வாட் எவர் யூ டெல் இஸ் கரெக்ட் ரைட் அப்படின்ட்டான். யூ ஹவ் டிஃபீட்டடா தோற்கடிச்சிட்டிங்க, நீங்கள் தோற்கடிச்சிட்டிங்க த ஃபியர்சம் விண்மில் பீஸ்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இவோ டான் கிஹோட்டே சொல்கிறாங்க, லிசன் டு மீ சான்சோ, someday people will write of our great exploits, but we must prove worthy of that honor by vanquishing villains and upholding justice. Do you understand? So okay my dear செல்லமே, இப்போ நான் வந்து ஒரு பெரிய நைட், நீ ஒரு ஸ்கொயர். இட் மீன்ஸ் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு அட்வென்ச்சர் பண்ண வந்திருக்கிறோம். இந்த டைமில் கொஞ்ச நாள் ஆகும்போது ஆஃப்டர் சம் டைம் பீப்புள் வில் கம் டு ரைட் அபவுட் பிக் பீப்புள், பெரிய ஆள்களை பற்றி ஹிஸ்ட்ரி எழுத போகிறாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? தே ஆர் கோயிங் டு ரைட் ஆஃப் அவர் கிரேட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். பெரிய வாழ்க்கை வரலாறு பயோகிராஃபியெல்லாம் எழுதுவாங்க, ஹிஸ்ட்ரி எழுத போகிறாங்க. அப்போது அந்த டைமில் நம்ம நிஜமாகவே ப்ரூவ் பண்ணணும் நம்மளோட வேர்தி, நம்மளோட பிரேவரியை கரெக்டாக பண்ணணும், தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. Understand? But we must prove worthy of that honor by vanquishing villains and upholding justice. நியாயமா நேர்மையா பண்ணணும். Do you understand? அப்படின்னு சொல்லிட்டாங்க. In fact, the windmills was working perfectly fine. இவங்க ஓடி மோதினாங்க, விழுந்தாங்க, அதெல்லாம் ஒரே சைடு. பட் விண்ட்மில்க்கு எதுவுமே ஆகலை. விண்ட்மில் வாஸ் ரன்னிங் ஸோ நைஸ்லி. அது சுற்றி 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 வந்துகிட்டே இருக்குது, பவர் எடுக்குது இல்லையா? ஆல் ரைட். Sancho did his best to dissuade
Don Quixote from attempting anything else reckless. இப்போ சாச்சு நினைக்கிறாங்க இன்னும் விட்டாக்கா மறுபடியும் இந்த விண்மில்ல போய் மோத போகிறாங்க. ஸோ அதனால் ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. ஓகே நம்ம கிளம்பலாம். நம்ம தான் டிஃபீட் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த விண்மில் மான்ஸ்டர் என்ன பண்ணிட்டோம், தோற்கடிச்சிட்டோம். வி டிஃபீட்டட் தெம். கிளம்பலாமா சார், நீங்கள் சூப்பராக அவங்கள தோற்கடிச்சிட்டிங்க. வி வில் மூவ். நம்ம கிளம்பலாம் இப்போது. As Don Quixote and Sancho passed a farm, they saw a thick cloud of dust appeared. போய்கிட்டே இருக்கும்போது அங்கே a thick cloud of dust, ஒரு மேகமூட்டம், ஒரு கருப்பு மேகக்கூட்டம் மாதிரி, ஒரு எக்ஸாம்பிள் ஃபாக்னு சொல்லலாம், ஆர் மிஸ்ட்னு கூட சொல்லலாம். ஒரு திக் cloud of dust வந்து அப்பியர் ஆகுது, cloud மாதிரி. ஓகே, டார்க் டஸ்ட் மீன்ஸ் புழுதி. ஸோ மணல் மேகம் சொல்லலாம், லைக் டஸ்ட் எல்லாம் வருது, இருக்குது. இவனுக்கு கிளியராக தெரியும் இது டஸ்ட் தான், ஸ்டார்ம், இது புகை மூட்டம்னு. யாருக்கு தெரியுது, நம்ம சான்சோக்கு தெரியுது. ஆல்ரைட், நம்மளுக்கு என்ன தெரியுது? ஆல்ரைட், வெயிட். Don told him that there was undoubtedly a prodigious army marching in their direction. ஆனால் நம்மளோட டான் கிஹோட்டேக்கு அந்த இருக்கிற டஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த கிளவுடு, அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்மி, ஒரு போர் வீரர்கள் மாதிரி தோணுது. அண்டர்ஸ்டாண்ட், இவர் கண்ணுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவே தோணுது. அது ஆக்சுவலி தட் இஸ் கிளவுட், தட் இஸ் பிளாக் கிளவுட். அண்டர்ஸ்டாண்ட், திக் கிளவுட் ஆஃப் டஸ்ட். ஆனால் இவர் கண்ணுக்கு அவங்க என்ன இப்போ தோணுது, ஆர்மி, பெரிய போர் வீரர்கள் நம்மளுக்கு எதிர்த்து மார்ச் பண்ணி வராங்க, நம்மளை தோற்கடிக்க வராங்கன்னு ஒரு தோணல். Don started to name the leaders and principal knights in each army and to describe the different nations represented. இவங்க அதுக்கு ஸ்டார்டட், இது கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி. இந்த பாரு, லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆளோட ஆர்மியோட பேர் இதாக்கும், இதில் இருக்கிற ஜென்ரல் பேர் இது, இதோட கேப்டன் பேர் இது, செகண்ட் ஆர்மி இது, இவங்களோட பேர் இது அப்படின்னு he started to give names. Understand children? Don started to name the leaders. அது இருக்கு ஆக்சுவலாக அது டஸ்ட்டு. ஆனால் அங்கே ஃபஸ்ட் ஆர்மியில் இவனாக்கும் நைட்டு, இவங்களாக்கும் லீடர் அப்படின்னு, அண்ட் பிரின்சிபல் நைட்ஸ் இன் ஈச் ஆர்மி and to describe the different nations represented. இது இந்த கண்ட்ரியோட ஆர்மி, இது இந்த கண்ட்ரியோட ஆர்மி, இது இந்த கண்ட்ரியோட ஆர்மி அப்படின்னு பெருசாக இவருக்கு எல்லாமே தெரியுற மாதிரி கதை விட்டுட்டு இருக்கிறாங்க. ரீல் சுற்றுறது, கலராக ரீல் விடுறாரு. ஓகே, வேறு வழி இல்லைல்ல, இவருக்கும் ஒரு சர்வெண்ட்டாக மாட்டியாச்சு. என்ன பண்ண முடியும் சார், நீங்கள் சொல்கிறது தப்பு சொல்ல முடியுமா? ஆமாம் சார் தான் சொல்ல முடியும், வேறு வழி இல்லைல்ல. பிகாஸ் தென் only he will get island. And now at least you must hear the neighing of steeds. Neighing of steeds means ஹார்ஸோட சவுண்ட். ஓகே, அப்போது யுத்தத்துக்கெல்லாம் சவுண்டு வருது இல்லையா, ஹார்ஸ் சவுண்ட். ஸோ குதிரை எல்லாம் சத்தம் போடுது அப்படிங்கிறாங்க. The sounds of trumpets and the rattling of drums. அப்போ இவர் சொல்கிறாரு, ஹலோ கவனிச்சடா, and now at least you must hear the neighing of streets. அங்கே பாரு, பயங்கரமான சவுண்டு கேட்குது, ட்ரம்பெட், எக்காலமெல்லாம் சவுண்டு கேட்குது. அங்கே பாரு, பயங்கரமான போர் முழக்கமெல்லாம் வருது, ராட்லிங் ஆஃப் ட்ரம்ஸ், அங்கே மூலம் அடிக்கிறாங்க, சவுண்டு கேட்குதா, யுத்தமுத்துக்கு ரெடியாக வராங்க, நம்மளை தாக்க வராங்க. they are coming straight in front of us. நம்மளை கரெக்டாக தாக்க வராங்க. பார்க்குறேல்ல, நம்ம சான்சோ சொல்கிறாங்க, ஐ ஹியர் நத்திங், என்னால் எதுவும் கவனிக்க முடியலையே, எனக்கு எதுவும் பார்க்க முடியலையே. பட் த ப்ளீட்டிங் ஆஃப் மெனி ஷீப் அண்ட் லேம்ப்ஸ். சரி, ஏன் காதுக்கு அது ஒன்லி ஷீப், ஆட்டுக்குட்டி, ஆட்டு மந்தை, அண்ட் செம்மறியாடு, அதான் ஷீப், லேம்ப்ஸ் தான் ஆட்டுக்குட்டி, இதுதான் கேட்குது, அவங்களோட சவுண்டு தான் கேட்குது, மேமன் சவுண்டு தான் கேட்குது. உங்களுக்கு தான் அது டிஃப்ரெண்ட்டாக ட்ரம்பெட்டு, ராட்லிங் ஆஃப் ட்ரம்ஸ் எல்லாம் கேட்குது. பட் ஐ ஹியர் நத்திங், என்னால் அது ஒரு போர் வீரர்கள் மாதிரியும் தோணல. நத்திங், எனக்கு கிளியராக தெரியுது சார், அது ஆட்டுக்குட்டி, ஆட்டு மந்தை, ஆட்டுக்கூட்டம். மறுபடியும் இவருக்கு கோந்துருச்சு. யுவர் ஃபியர்ஸ் ப்ரிவென்ட் யூ ஃப்ரம் ஹியரிங் ஆர் சீயிங். ஆல்ரைட், உங்களுக்கு பயம் இருக்குது சிலமே. பட் இஃப் யூ ரெஃப்யூஸ் டு ஃபாலோ மீ டு த பேட்டில், ஸ்டாண்ட் aside and I will go on alone. ஸோ மை டியர் சான்சோ, என்னோட சர்வெண்ட் பையனே, நீ என்ன பண்ண, நீ ரொம்ப பயப்படுற போல் இருக்கு, நீ சின்ன பையன், உனக்கு வயசு பத்திரல, அண்ட் உனக்கு அனுபவம் கிடையாது. ஐ எம் நைட், நான் பெரிய ஆளாக்கும், எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறேன். ஸோ வாட் யூ டூ, யூ பெட்டர் ஸ்டாண்ட் aside. உன்னால் போட்டி போட முடியாது, உன்னால் சண்டை போடுறதுக்குள்ள தைரியமும் தெம்பும் கரேஜ் எல்லாம் கிடையாது. வாட் யூ டூ, ஸ்டாண்ட் aside and I will go on alone. நான் தனியாக போய் போர் பண்ணுறேன் பாரு. ஆக்சுவலாக என்ன இருக்குதாங்க, ஆட்டுக்குட்டியும் செம்மறி ஆடும், ஷீப் அண்ட் லேம்ப்ஸ் ஆர் ஒன்லி தேர்.
Hold, sir. Come back. I entreat. What madness is this? They are verily but sheep and lambs. Alright. Sir, அது நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை சார். அது only sheep and lamb. Children, here I would like to tell you, sheep வந்து ஆடு, சரியா? அதுக்காக sheeps சொல்லக்கூடாது. ஷீப் ஒரு ஷீப்னாலும் ஷீப்பு, நிறைய ஷீப்னாலும் ஷீப். ஆல்ரைட். ஓகே சார், அது ஷீப்பு லேம்ப்ஸ் தான் சார், அது ஆட்டுக்குட்டி தான் சார் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கே போர் வீரர்கள் ஆர் நத்திங் இஸ் தேர். கவனிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நத்திங். ஆல்ரைட், லெட்ஸ் லிசன். Don Quixote set spurs to Rocinante and charged into the midst of the sheep. ஸோ அவர் ராசினோட் அந்த குதிரையை வச்சு மறுபடியும் சார்ஜிங்னா ஃப்ரண்ட்டில் பயங்கரம் டேஷிங்காக அவரோட நினைப்பு ஃபுல்லும் வாட் இஸ் தேட், அது ஒரு ஆர்மி, அது ஒரு போர் வீரர்கள் எதிர்த்து சண்டை வராங்கன்னு. தே ஆர் மூவிங் இன் ஃப்ரண்ட். ஓகே, அந்த ஹார்ஸ் அண்ட் ஜான் கிஹோட்டோ இன் த மிட்ஸ்ட் ஆஃப் த ஷீப். At this, the frightened animals fled helter shelter. இந்த பார்த்த உடனே அனிமல்ஸ்க்கு பயம் வரும் இல்லையா, என்னடா இது ஒரு ஹார்ஸ் நம்மளை மோத வருதுன்னு சொல்லி. ஆல் தி ஷீப் ஸ்டார்ட் டு ரன் ஹெல்டர் ஷெல்டர். அங்கேயும் இங்கேயும் கண்ணா பின்னான்னு பறந்துடுச்சு ஓடுது, பயந்துடுச்சுட்டு. ஓகே, தாறுமாறாக ஓடிட்டுருக்குது. த ஷெப்பர்ட் seeing the cause of the disorder, pelting stones that soon he fell wounded to the ground. ஸோ இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடுவே. அந்த ஆடு மேய்க்கிறவங்கல்ல, they are called as shepherds. ஷெப்பர்ட்னாக்கா ஆடு மேய்க்கிறவங்க. அந்த ஷெப்பர்ட்ஸ் கோவம் வருமா வரலையா? அவங்க அழகாக மேய்ச்சிட்டு லைனாக இல்லை கூட்டமாக, இட் மீன்ஸ் ஒரு ஆர்டராக அனுப்பிட்டே வராங்க. சடன்லி இந்த குதிரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது இல்லையா. குதிரை மீன்ஸ் திஸ் டான் கிஹோட்டோ அண்ட் his horse, when they came in front, எல்லா ஆட்டுக்குட்டிக்கும் பயம் வந்துருச்சு, அங்கே இங்கேயும் ஓடிருச்சு. பார்த்த உடனே that shepherds got very angry, annoyed and irritated. ஷெப்பர்டுக்கும் என்ன பண்ணிட்டாங்க, they started to pelt stones. கையில் கிடைக்கிற எல்லா ஸ்டோன் மீன்ஸ் கூழங்கல்ல கல்லெல்லாம் பொறுக்கி they are throwing at the man. இவன் யாருன்னே தெரியுது இல்லையா, இன்னும் லூசாடா இவன் அப்படின்னு கல் எடுத்து எறிஞ்சிட்டாங்க. That soon he fell wounded to the ground. அதை பார்த்துட்டு that man, அது நம்ம டான் கிஹோட்டோ என்ன பண்ணிட்டாரு, கல் காயம் பட்டுட்டு he fell down, கீழே விழுந்துட்டு. ha ha ha, did you see those cowards run? ஹலோ, இங்கே பார்த்தியா சான்சோ, இங்கே பாரு எல்லாம் பயந்துடுச்சு ஓடுறாங்க அந்த ஆட்டுக்குட்டி ஓடுறத பார்த்து. they are right to fear Don Quixote. பார்த்தியா இப்போ என்னை பார்த்து பயந்துடுச்சு, எல்லாமையும் ஓடுது. ஆக்சுவலாக அவங்க கீழே படுத்துருக்குறாங்க கல் காயம் வாங்கிட்டு. லுக், இட்ஸ் டான் கிஹோட்டோ த மேட்மேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஷெப்பர்ட் சொல்கிறாங்க. ஹலோ, அங்கே பாரு, டான் கிஹோட்டோ ஒரு மேட்மேன், பைத்தியம், லூஸ் மேன். அங்கே பாரு, லுக், இட்ஸ் டான் கிஹோட்டோ த மேட்மேன். The local peasants all thought Don Quixote was crazy. So in the local peasants இருக்காங்க இல்லையா, அங்கே உள்ள farmers and all other people, they thought Don Quixote was crazy. They laughed and taunted as he passed. இப்போ Don Quixote நகர்ந்து போகும்போது they were all laughing and giggling. அப்படி நல்லா சிரிச்சிட்டே இருக்கிறாங்க, இது என்ன லூஸா அந்த மனுஷன் அப்படின்னு. What kind of beast did you defeat this time? Ha ha ha. அவன் கேட்குறா, சார், what kind of beast did you defeat this time அப்படின்னு கேட்குறாங்க. Did you finally get those evil sheep? Ha ha ha. Okay, did you finally get those evil sheep? இந்த ஷீப் கிடச்சிதா உங்களுக்கு? Oh no, master, listen very carefully. They are not welcoming us. They are mocking you. சரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க உங்களை ஒன்றும் ரொம்ப ப்ரைஸ் பண்ணி நல்ல ஒன்றும் புகழாரம் பண்ணி உங்கள் ஆஹா ஓஹோன்னுலாம் நல்லதை சொல்லலை. they are making fun of you. they are criticizing you. அவங்க உங்களுக்கு கேலி பண்ணுறாங்க, அவங்க உங்களுக்கு கிண்டல் பண்ணுறாங்க, ஹஹான்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து நம்மளை ப்ரைஸ் பண்ணுறாங்க, க்ளோரி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறீங்களா? not at all. Sancho, look, see how the people welcome us. They must have heard of our great deeds. சான்சோ, கவனிய, நம்மளை பற்றி அவங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். லுக் சான்சோ, see how the people welcome us. இந்த பீப்புள் நம்மளை எவ்வளோ வரவேற்கிறாங்க பாரு. they must have heard of our great deeds. நம்மளோட பெரிய டீட்ஸ், நம்மளோட ஆக்ஷன்ஸ், நம்மளோட ஆக்டிவிட்டீஸ், இதை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க போல் இருக்கு. அதனால் நம்மளை வரவேற்கிறாங்க. they are welcoming us.
Don Quixote did not understand and thought the people were cheering for him. ஸோ இவருக்கு ஒன்றுமே புரியல. இவருக்கு he is not able to understand. No, அவர் ஃபுல்லும் ஒரு கனவு உலகத்திலே இருக்கிறாங்க, ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டு அதில் இருந்துட்டு he is not able to identify what is right and wrong, what is good and bad, what is windmill and everything. ஒன்றுமே புரியல, சரியா? ஸோ அவர் கனவுக்கு அவரோட மனசுக்கு they are all clapping, cheering அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. Very well, we shall speak no more of this today, but we need more adventures, Sancho. சரி Sancho, நீ நல்ல புள்ளியா என் கூட வந்திருக்கிற, good only, but நமக்கு இது பத்தாது, அண்ட் இதை பற்றி நம்ம இனி பேச வேணாம் இன்னைக்கு, பட் we need more adventures, Sancho. இன்னும் நிறைய அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பதில் என்னவா இருக்கணும்? இப்போ ஒரு மாஸ்டர் எப்படி சொல்கிறாங்கன்னாக்கா, சரிதானே சொல்லணும், ஏன்னா வேறு வழி இல்லை இல்லையா? he has promised to give an island. எஸ் மாஸ்டர், வி நீட் மோர் அட்வென்ச்சர்ஸ். ஆமாம் சாமி, ஓகே சரி சரி, நம்மளுக்கு இன்னும் நிறைய அட்வென்ச்சர்ஸ் வேணும். Return to his estate, Don Quixote realized that all his adventures were simply a product of his imagination. வீட்டுக்கு வந்தப்புறம் பார்த்தாக்கா, ரிட்டர்ன் டு ஹிஸ் எஸ்டேட்னாக்கா வீட்டுக்கு வந்து பார்த்தப்புறமா Don Quixote realized that all his adventures were simply a product of his imagination. வீட்டுக்கு வந்து பார்த்தப்பறம் தான் ஃபுல்லும் நடந்தது. அச்சோ, இது இமேஜினேஷனா? இது நிஜமாகவே எதுவுமே ரியல் கிடையாதா? நான் ப்ராக்ரர் போய் சண்டை போடுறது, விண்மில் கிட்ட சண்டை போடுறது லூசுத்தனமாகவே இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு, புரியுது. Don Quixote never embarrassed himself further by going on any more quests. அதுக்கப்புறமா அவருக்கு புரிஞ்சிச்சு, இப்போ தான் செல்ஃப் ரியலைசேஷன் வந்துச்சு இல்லையா? ஓகே, தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி, என்னோட இமேஜினேஷனுக்கு ஒரு எல்கை உண்டு, எவ்ரி திங் நீட்ஸ் அ லிமிட். ஓகே, ஸோ இனிமேல் போய் எம்பாரஸ்னாக்கா ஒரு வெட்கப்படுறது, தலைக்குனிவாக இருக்கிறது, இனி போய் இந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஏன்னா எத்தனை பேர் கேலியாக கிண்டல் பண்ணாங்க இல்லையா? அந்த ஷெப்பர்ட் பீப்புள், தே ஸ்டார்டட் டு த்ரோ ஸ்டோன்ஸ் அட் தெம். இது யூ ரிமெம்பர், நோ? ஸோ மற்றவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க. இன்னொரு இடத்துல போய் சிரிக்கிற மாதிரி வைக்கக்கூடாது, நான் போய் அவமானப்படக்கூடாது, ஓர் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஹீ ஸ்டாப்ட். ஓகே, ஸோ Don Quixote never embarrassed himself further by going on any more quest. இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன்ப்பா, நான் போய் இன்னொரு இடத்துல போய் அவமானப்படுறது, கேலி பண்ண மாட்டேன், லைக் தட். பட் his house would always be full of children to whom he would tell the most fantastic stories about knights, squires, and noble quests, and all lived happily together, going on many more adventures in their imagination. ஆனால் அவருக்கு உள் மனசில் அந்த இமேஜினேஷன், கதைகள், கற்பனைகள், எவ்ரி திங் இஸ் தேர், நோ? ஸோ இன் ஹிஸ் ஹவுஸ் இட் வில் பி ஃபுல் ஆஃப் ஸ்மால் சில்ட்ரன். குட்டி குட்டி பசங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. இவர் நல்லா கதை அடித்து விடுவார். ஏன்னா கதை அடிக்கிறதுக்கு குட்டி பசங்க போதும்ல, அப்படியே ஆன்னு கேட்டே இருப்பாங்க. நீங்கள் இப்போ கேட்டுருக்கீங்களா? அது மாதிரி தான். ஆல்ரைட், சில்ட்ரன் வில் பி லிசனிங் டு ஆல் த ஸ்டோரிஸ். ஹீ வுட் டெல் the most fantastic stories about knights, squires, and noble quest, and all lived happily together, going on many more adventures. இமேஜினேஷனில் மட்டும் அட்வென்ச்சர்ஸ் பண்ணிக்கலாம், இனி ரியலாக போய் ஹார்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போக வேணான்னு he came to conclusion. Fine children, I hope all of you understood. Now let us see the glossary part. Knight, it means a man who served his lord as a mounted soldier in armor. அதாவது நைட்னாக சொன்ன இல்லையா, ஒரு சோல்ஜர் மாதிரி. இன்க்ரெடிபிள் மீன்ஸ் அன்பிலீவபிள், நம்ப முடியாத. ஹிலேரியஸ், இட் மீன்ஸ் அம்யூசிங் ஆர் என்டர்டெய்னிங், அது ஜோக்கா, ஃபன். ஆக்ர், இட் மீன்ஸ் மான்ஸ்டர் ஆர் ஜாயண்ட். காம்பேட்னாக ஃபைட்டிங் பிட்வீன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், சண்டை. ப்ராடிஜியஸ், இட் மீன்ஸ் இம்ப்ரெசிவ்லி கிரேட் இன் எக்ஸ்டென்ட். ஸ்டீட், இட் மீன்ஸ் horse, that is ridden, horse. Spur, it means a device with a small spike or spiked wheel that is worn on a rider's heel and used for urging horse forward. அதாவது குதிரை ஓட்டும் போது அந்த இது இருக்கு இல்லையா, சணல் மாதிரி, பெல்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு பதில் ஸ்பர். ஃபைன் சில்ட்ரன், ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டுட். டு நாட் மிஸ் டு வாட்ச் part 1 video and other book back exercise and explanation of other lessons, guided reading and other things. Thank you children.